எந்தெந்த பொருள்லாம் கடனில் வாங்கக்கூடாதோ அந்தந்த பொருள்லாம் தான் இப்போ கடனில் வாங்குறோம். வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கியது போக, நிலம் வாங்குவதற்கு கடன் வாங்கியது போக, சொத்தை உருவாக்குவதற்கு கடன் வாங்கியது போக நாம் வாங்குகிற கடன்கள் எல்லாமே எதெல்லாம் டெப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கோ அதற்குத்தான் கடன் வாங்குகிறோம். ஃபோனுக்கு கடன் வாங்குகிறோம், சில விளையாட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு கடன் வாங்குகிறோம், கடைசியில் இந்த கடனையெல்லாம் அடைக்கிறதுக்கு கடன் வாங்குகிறோம். அந்த கடனை அடைக்க முடியாது, வீட்டுக்கு ஆள் வந்துடுவான்னு சொல்லிட்டு இந்த கிரெடிட் கார்டில் இந்த கிரெடிட் கார்டு போடுறோம், அந்த கிரெடிட் கார்டில் இந்த கிரெடிட் கார்டு போட்டு தூக்குறோம். ஆக்சுவலாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த கிரெடிட் கார்டில் அந்த கிரெடிட் கார்டுக்கு பணம் எடுத்து கட்டுறோம்ல, இந்த டெபிட் கார்டுக்கு கட்ட வேண்டியதை கிரெடிட் கார்டிலேருந்து வாங்கி அந்த டேட்டுக்குள்ளே 45 நாளைக்குள்ளே இன்னொரு கிரெடிட் கார்டிலேருந்து பணத்தை இங்கே வாங்கி இதை தான் நம்ம நிதி மேலாண்மைன்னு நினச்சிட்டு இருக்கோம். நிதானமாக நிறைவாக பிளான் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்றது தான் ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக இருக்க முடியுமே ஒழிய இதை தூக்கி அங்கே போகிறதும் அதை தூக்கி இங்கே போகிறதும் புத்திசாலித்தனம் கிடையாது. அது ஒரு ட்ரிக்கி, அது ஒரு கிளர்ச்சி தான். என்னால் இப்படியெல்லாம் இதை கையாள முடியும் என்று நாம் நம்புவதால் ஏற்படக்கூடிய கிளர்ச்சி தான். ஸோ தேவையில்லாத விஷயத்திற்கு கடன் வாங்காதீர்கள், கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். இன்றைக்கி உலகத்திலே ரொம்ப ஈஸி கடன் கிடைக்கிறது தான். நீங்கள் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காட்டி தினைக்கு யாராவது 2 பேர் போன போட்டு உங்களுக்கு ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு வாங்கிக்கோங்கிறாங்க. எதுக்குடா ரெடி ஆச்சு எனக்கு தெரியவே இல்லையே. கல்யாணம் ஆனவங்களாம் கூப்பிட்டு உங்களுக்கு மேட்ரிமோனியல் சைட்டில் பதிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்குறது மாதிரி நமக்கு தேவை இருக்கோ தேவையில்லையே உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுங்கிறாங்க. இப்போலாம் ஆன்லைன் வழியாக கடன் வாங்குதல் ரொம்ப எளிமையாக உங்களிடம் பணத்தை கொடுப்பதற்கு எல்லோரும் தயாராக இருக்காங்க. ஏன்னா பணத்தை வச்சு பணம் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சவங்க அந்த வேலைகளை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் தான் பணம் பண்ணணும், நாம் பணம் பண்ணக்கூடாது. ரிச் டாட் புவர் டாட்ல அதுதான் சொல்கிறார். ராபர்ட் கேஸ்க்கு என்ன சொல்கிறாரு, யுவர் மணி ஹவ் டு மேக் மணி நாட் யூ. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் பணத்தை உருவாக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பணம் தான் பணத்தை உருவாக்க வேண்டும். நீங்கள் தூங்கும் பொழுதும் உங்கள் பணம் இன்னொரு பணத்தை உருவாக்கவில்லை என்றால் நீங்கள் சரியான நிர்வாகத்தை உருவாக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போதும் உங்கள் பணம் அடுத்த கட்ட பணத்தை நோக்கி உருவாக்கணும். அந்த லெவலுக்கு நீங்கள் வரணும்னா அடிப்படையில் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எதுக்கு கடன் வாங்கணும், எதுக்கு கடன் வாங்கக்கூடாது. கிடைக்கிறது என்பதற்காக வாங்காதீர்கள், தேவையான நேரத்தில் வாங்குவதற்கு தயங்காதீர்கள். இந்த காலகட்டத்தில் கடனை வாங்காத அப்படிலாம் சொல்லலாம் முடியாது இல்லையா? அப்போ எதற்கு கடன் வாங்கணும், எதற்கு கடன் வாங்கக்கூடாது என்பது ஒரு அறிவு. ஏன்னா வங்கிகள் உங்களுக்கு கடன் கொடுக்குற போது அல்லது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸ் கடன் கொடுக்குற போது அவங்க ஆராயிறாங்கல்ல, இவங்களுக்கு கடன் கொடுக்கலாமா, இவங்க கொடுத்தா திரும்ப கட்டுவானா, கட்டலைன்னா இவன்ட்ட வாங்கிக்கிறதுக்கு வீடு இருக்கா, சொத்து இருக்கான்னு கணக்கு பார்க்குறாங்கல்ல அவங்க. அப்போ கடன் வாங்குகிற நாமும் இதை கட்ட முடியுமா, இது நம்மளுடைய வளர்ச்சிக்கு பயன்படுமா, நான் 10,000 ரூபாய் கடன் வாங்கி 12,000 ரூபாயை உருவாக்கி விட முடியுமா என்று தெரிஞ்சால் தான் நம்ம செய்யணும். எப்போ அவங்க செய்கிறாங்களோ அது நம்மளும் திரும்ப செய்கிறதுக்கூடிய புத்திசாலித்தனம் வேண்டும். அடுத்த முக்கியமானது ஆசை, இது அவசியம். அது இந்த ஃபோன்லேயே வந்துருச்சு. ஆசையான பொருளாக வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை வாங்க முடியாது. வாரன் பஃபெட் சொல்கிறதா எப்போதும் அடிக்கடி இது பல பேர் சொல்ல நானும் கேட்டதுட்டு நீங்களும் படிச்சிருப்பீங்க. நீங்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்த்து கொண்டே இருந்தால் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு உங்களிடம் பணம் இருக்காது.